take your case. ஒரு நாய் மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது இதுதான் சார் முதல் தடவை. இந்த கேஸ் அவட இம்பார்ட்டன்ட். ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அறிமுக இயக்குனர் நிதின் வேமுபதி இயக்கிய ஜான்சி அப்படிங்கிற ஒரு நாயை மையமாக வச்சு கூரன் என்ற தலைப்பில் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இதில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர், சத்யன், பாலாஜி சக்திவேல், சார்ஜ் மரியன், ரோபோ சங்கர் உள்ளிட்ட எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கொடைக்கானலில் வந்து ஜான்சிங்கிற நாய் வந்து ஒரு குட்டியோட வந்து நல்ல சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த டயத்தில் வந்து அப்போ வந்து ஒரு ரோடு இருக்குது, ரோட்டை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணல. அந்த குட்டி நாயை ஒரு வேகமாக வந்து ஒரு கார் வந்து ஏற்றிடுது. இதனாலே வந்து அது வந்து உயிரிழந்துருது. இதனாலே வந்து என்ன பண்ணுன்னு சரி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த நாய் வந்து புத்திசாலித்தனமாக வந்து இந்த மாதிரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. போன உடனே அங்கே உள்ள போலீஸ்காரங்க நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி வந்து பற்றி விட்டுறாங்க. அப்புறம் இந்த ஜான்சிங்கிற நாய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறது, நீதி கிடைக்கணுமே, நமக்குன்னு நீதி கிடைக்காதா அப்படின்ட்டு இது மனசில் நினச்சிட்டு அப்படி போயிட்டு எஸ்.ஐ. சந்திரசேகரை போய் பார்க்குது. அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து அப்படி சொல்லிட்டு பார்க்கல, அது இமோஷனலாக ஃபீல் பண்ணுறதை இவர் அப்படியே வந்து கண்டுபிடிச்சி, இது குட்டிக்கு வந்து ஏதோ பிரச்சனை, இதுக்காண்டி தான் வந்து போராடுது இந்த வாயில்லாத ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தாய் நாயின் வழியை புரிஞ்சுக்கொள்ளும். எஸ்.ஏ. சந்திரசேகர் கோர்ட்டுக்கு சென்று தாய் நாய்க்கு வந்து நீதி வழங்கி கொடுத்தாரா இல்லையா வந்து வழக்கில் அவர் வந்து வெற்றி பெற்றாரா என்பதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து நேர்மையான வக்கீலாக வந்து வரும் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒட்டுமொத்த படத்தை வந்து இவர் தான் வந்து கையில் வந்து தாங்கியிருக்கிறாரு. தெளிவான வசனத்தை வந்து தாங்கி மிட்டுக்கேற்றுற அளவுக்கு வந்து இயல்பான நடிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர் கதாபாத்திரம் அருமையாக இருக்குது. நாய்க்கு குட்டியை கொன்றவரை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வாதாடும் காட்சிகளும் அவர் கதாபாத்திரம் வந்து வலு சேர்க்குது. கவிதா பாரதி, ஒய்ஜி மகேந்திரன், சரவண சுப்பையா, பாலாஜி சக்திவேலு, சத்யன் இந்திரா ஆகிய முக்கியமாக அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சூப்பராக வந்து நடிச்சுக்கிறாங்க. பார்வையை இல்லாமல் வந்து சார்ஜ் மரியா நடிக்கும். அந்த நடிப்பும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு திருப்பு முனையம் தான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து ஜென்சியாக வரும் குட்டி நாய் வந்து சோகத்தையும் கோபத்தையும் முகத்தில் வந்து நுணுக்கமாக வந்து வெளிப்படுத்துறது நமக்கு வந்து ஆச்சரியம் தான் சொல்லலாம். மார்டின் தன்ஸ்ராயின் கேமரா கொடைக்கானல் அழகாக வந்து அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க. பின்னணி இசையை வந்து பாடல் கதையோடு சேர்த்து அழகாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. குட்டியின் மரணத்திற்காக நீதி கேட்டு தாய் நாய் வந்து மேற்கொள்ளும் பாச போராட்டம் படத்தில் வந்து பலம் சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லப்படும். நாடகத்தனமான சில காட்சிகள் பலவீனம் சொல்லலாம். சட்டம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பொருந்தும். அந்த அளவுக்கு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஆழமான ஒரு கதையை வந்து இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்க. குடும்பத்தோட வீக்கெண்டில் போகிறச்சுன்னா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சிறப்பான மூவி. இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.